நான் இந்த கிராமத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய பக்கத்து கிராமம் வடமலைப்பட்டி. வடமலைப்பட்டி ஏரி 96 ஏக்கரில் இன்னைக்கு அங்க இருக்கிறது 40 ஏக்கர் தான். மீதி எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க வளைச்சி விவசாயம் பண்ணி விவசாய நிலமாக்கிட்டாங்க. அதுக்கு வர வேண்டிய தண்ணி இந்த கரியாளி வழியா தான் வந்துகிட்டு இருந்தது. அந்த வாய்க்காலும் இப்ப இல்ல. வரும்போது தண்ணி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இங்க ஒரு நாளைக்கு அங்க கொடுக்கறாங்க. அதுவும் முழுமையா வந்து சேர்றதில்ல. இப்ப இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய தண்ணி வரக்கூடிய பகுதியெல்லாம் தூர் எடுத்து அந்தந்த ஏரிக்கு போறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தணும் வரக்கூடிய கவர்மெண்ட். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நியூஸ் தமிழ் சேனலுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, என் பேர் மருதப்பிள்ளைங்க, கொடிக்கால் வாழை விவசாய சங்க தலைவருங்க, தொட்டியம். எங்களோட கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னா நீண்ட நாள் கோரிக்கைங்க. முசிறியில வந்து ஒரு தடுப்பணை கட்டணும். அதன் மூலம் முசிறில தடுப்பணை கட்டும் பொழுது கரிகாலி, மேட்டுப்பாளையம் இந்த போட்டி கிராமப்புறங்களுக்கு உபரி நீரை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதே போல தொட்டியத்தில் ஒரு தடுப்பணையோட பிரிட்ஜ் பாலம் ஒன்று கட்டணுங்க. அப்படி அந்த மாதிரி போக்குவரத்துக்கு வந்து நெரிசலான பகுதியா இருக்கிறதுனால பெங்களூர் ரோடு வந்து ஒன்வே ரோடு மாதிரி போயிட்டு இருக்குங்க. 2 இருவழி சாலையா இருந்தாலும் 4 வழி சாலைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தொட்டியத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா திருச்சி வரையுமே இருவழி சாலை தாங்க. ஒரு நெரிசலான பகுதியா இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனங்கள் வர்றதை வந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பிரிச்சோட பாலத்தோட தடுப்பணை கட்டணும். தடுப்பணை கட்டணும்னு சொல்லி சொன்னா நீங்க உபரி நீரை வந்து கிராமப்புறங்களுக்கு நீர் மின், அதாவது மின்சார மின் எப்படி நீங்க எப்படி இது முத்தரசலூர்ல போட்டு கூட்டு குடிநீர் கொண்டு போறீங்களோ அது மாதிரி ஏரி குளங்களுக்கு நிரப்பலாம். அது மாதிரி ஐயா இவரு எடப்பாடியார் காலத்துல அங்கிட்டு பூரா ஆத்தூர் சைடு பூரா சொல்றேன், நம்ம கட்சி தலைவர்கள் பேர் சொல்லலைங்கம்மா. அவர் காலத்துல ஒரு இது கட்டினாங்க கூட்டு, அதாவது நீர் ஏற்று மின் நிலையம் மூலியமா எல்லாம் கொண்டாந்து கிராமப்புறங்கள்லாம் ஏரி குளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அது போல இந்த பகுதியும் வந்து வறட்சியான பகுதி. நீங்க சொல்ற மாதிரி அவர் தம்பி சொன்ன மாதிரி இது ஒரு செழுமையான பகுதி கிடையாது, வறட்சியான பகுதி. அதனால வந்து இந்த மாதிரி தடுப்பணை கட்டணும். இன்னொரு விஷயம், நாங்க எங்க பகுதியை எடுத்துக்கிட்டு சொன்னா, தொட்டியத்தை எடுத்துக்கிட்டு சொன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வாழை இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வாழை கூட ஒரு 500 ஏக்கர் கொடிக்கா இருக்கு. முதன்மையான தொழில், கிராம தொழில், அதாவது தன்னை உருவாக்கிக்கிற ஒரு தொழில். யாரும் வந்து அரசை நம்பியோ அரசு அதிகாரியை நம்பியோ யாரையும் நம்பி நாங்க வந்து பிழைக்கல. யாருக்கிட்டையும் போய் எந்த இனமும் நாங்க கேட்கல. எங்களுக்கு எந்த இனமும் தேவை வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது கூட்டு குடிநீர், அதாவது குடிநீர் வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். இந்த வாய்க்கால் வயற்பெல்லாம் போற, நீங்க அந்த காலத்துல இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆயிரும். 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரையும் கிராமப்புறங்களோ அந்த நகரங்களுடைய முன்னேற்றத்துக்கும் விவசாய பகுதியுடைய முன்னேற்றத்துக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட்ல தான் இருக்கு. பழைய அணைக்கட்டு தான்மா. பழைய ஆள் இன்னைக்கும் 1 கிலோமீட்டர் நாங்க வந்து இடுப்புற கொண்டு போறோம். அங்கிட்டு தலையிலே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் ஒரு மனிதரா பார்க்கல. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கியா வெட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு வாக்கியா, இதுதான் ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. போனா பிடபிள்யூ பொதுப்பணித்துறை அதிகாரி கிட்ட போனோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுறாங்க. ஆனா 30 நாள் ஆகாய தாமரை நிரம்பி வலியுது. தண்ணி வர செய்ய தலைமடையிலிருந்து கடமடை வரை தண்ணி போய் சேரல. அதனால வந்து அரசு வந்து ஒவ்வொரு தேர்தலும் போதும் நிறைய வேட்பாளர் வர்றாங்க, உங்களுக்கு குரம்பு கட்டி தரேன்னு சொல்றாங்க. குரம்புனா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. குரம்புலாம் கட்ட முடியாது. மாயனூர் கதவுல ஐயா கண்டு தலைமையில் அவர் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. மாயனூர்ல எங்களுக்கு வந்து ஒரு தடுப்பணை, ஒரு மதகு வச்சு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதை இன்ன வரையும் செய்யல. அதாவது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, வருமானம் வரக்கூடிய தொழில தான் அரசாங்கம் பார்க்குது தவிர விவசாயத்தை பத்தி, விவசாயத்துக்கு அதிகமான மூலதனத்தை முதலீடு பண்ண அவங்க விரும்பலீங்க. கேட்டீங்கன்னா எதை எடுத்தாலும் இப்ப நீங்க ஒரு பேர் இது போடணும்னா தடுப்பணையோட பாலம் கட்டணும்னு சொன்ன குறைஞ்சபட்சம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கணும். இது தேவையில்லைங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. அது அல்ல. இந்த நீரின்று அமையா உலகு வள்ளுவன் வாக்கு இருக்கு என்னங்க. இத நீருக்கு எந்த அரசு முக்கியத்துவம் செலுத்துதோ அந்த அரசுக்கு தாமா மக்களுடைய முன்னேற்றம், மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு உண்டான அரசுன்னு சொல்லி, அது போல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை விவசாயம் எங்களுக்கு ஆளையே கிடைக்கலமா. நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? 100 நாள் வேலையில எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? 300 ரூபா 350 ரூபா அரசாங்கம் கூலி கொடுக்குது. அவங்களுடைய உண்மையான அவங்களை உழைக்க வைங்க. உழைக்காம உட்கார வச்சு சோறு போட வேண்டாம். யாருமே சோறு போட வேண்டாம். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா கூட 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் அவங்க சாப்பிட்டு வராங்க. அப்படிப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அரசாங்கம் அவங்களை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து இந்த 3 வருஷம்
ஒரு ஸ்கீம் வந்து 3 வருஷம் தான் வாக்கியா விட்டுறேன், நான் வண்டி விடுறோம் பொக்லின் போட்டு ஆல்ரெடி சொல்றீங்கல்ல, அந்த இடையில 1 மாசம் 2 மாசத்துல பொக்லின் போட்டு வெட்ட வேண்டாம், இன்னும் செஞ்சு கொடுக்கணும். இந்த 100 நாள் ஆளுகளை இந்த இதுல திருப்பிவிட வேணும். அதுபோல விவசாய வேலைகளுக்கு இந்த 100 நாள் வேலையெல்லாம் பகுதி நேர இதா திருப்பி உண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு சரியா சரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஐயாக்கண்ணனும் வக்கீல். நான் தேசிய தென்னிந்திய விவசாய மாநில தலைவர். ஐயா வந்து உமையால்புரத்திலையும் தடுப்பணை கட்டினா இங்க தண்ணி ஏறுங்கிறாரு. முசிறிக்கு இதுக்கு 500 இருந்து 1000 அடி உயரம். இது அங்க தடுப்பணை கட்டினா ஒண்ணு ஏறவே ஏறாது. தடுப்பணை கட்டினா ஏறவே ஏறாது தண்ணி மட்டம். இங்க தண்ணி வரணும்னா மேட்டூர்ல இருந்து வாய்க்கா வெட்டி வரணும். மேட்டூர்ல இருந்து வாய்க்கா வெட்டி வந்து ஐயாத்துல சேர்த்தாதான் இந்த தண்ணி இந்த பகுதியில் இருக்க நீர்மட்டம் வந்து 50 அடிக்கு வந்துடும். 1000 அடிக்கு கிளப்பிச்சு. அதே போல அங்க வந்து இந்த குடிநீர் பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். ஐயா சொன்ன மாதிரி உமையால்புரத்துல தடுப்பணை கட்டிட்டா குடிநீருக்கு எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கலாம். ஆனா சாகுடி பண்ணும் விவசாயம் நல்லா இருக்கணும்னா காவிரியிலிருந்து மேட்டூர் டேம்ல இருந்து குஞ்சாண்டூர் வழியாக தண்ணியை கொண்டு வந்து ஐயாத்துல இணைச்சாதான் சாவடி பண்ண முடியும், விவசாயம் வளம் பெறும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அம்மா வணக்கம். இங்க கிராம சபைக்கு உங்க சேனல் வந்திருக்கிறது வந்து நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராம சபை அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ஒரு நிதர்சனமான ஒரு சபை அப்படிங்கறத நீங்க உணர்ந்ததுனாலதான் நீங்க இந்த டாபிக்கை செலக்ட் பண்ணிருக்கீங்கிறத நாங்களும் இங்க உணர்றோம்மா. ரொம்ப நன்றி. இப்ப நான் இங்க நின்று நம்ம இந்த கோயில் வளாகம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இன்றைக்கு அமாவாசை நாளுங்கிறதுனால ரொம்ப சிறப்பா பக்தர்கள் வருகை தந்துகிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது சமயபுரம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு இல்லைங்களா, சமயபுரம் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாளே அதற்கான ஒரு ஆயத்த பூஜை இங்க நடக்கிறதாக இங்க உள்ள பக்தர்கள் வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அந்த அம்பாலையும் நான் வணங்கி நான் சொல்லறது என்னன்னா, விவசாயத்தை பத்தி நிறைய பேசிட்டாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா தாப்பேட்டை மேட்டுப்பாளையம், இப்ப நான் முசிறி தொகுதியில நம்ம பேசிட்டு இருக்கோமா, இது தாப்பேட்டை ஒன்றியம். இப்ப நம்ம பேசுறது எங்க பகுதி வந்து தொட்டியம் ஒன்றியம். தொட்டியம் ஒன்றியத்துல மணமேடு, கோடியாம்பாளையம் இந்த கிராமங்கள்லயும் தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பிரதான தொழிலா நெசவு தொழில் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நெசவு தொழில் வந்து நெசவு தொழில 2 டைப்பு. ஒன்னு வந்து கைத்தறி, இன்னொன்னு விசைத்தறி. கைத்தறி முற்றொடிஞ்சு வடக்கொடிஞ்சு போச்சுங்கம்மா பல தொழில். பட் இப்ப விசைத்தறி இருக்கு. விசைத்தறிக்கு சரியான இப்ப விவசாயிகளுக்கு எப்படி பிரதான கோரிக்கைகள் இருக்கோ அதே மாதிரி நெசவுக்கும் பல கோரிக்கைகள் இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் வந்து சரிவர தரது இல்லைங்க. 1000 யூனிட் ஒரு புடவை நெய்யற விவசாயி நெசவு தொழிலாளி வந்து 3 நாள் அதுக்காக அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரொம்ப கவனமா ஒரு உணர்வுபூர்வமா தான் அந்த தொழிலை செய்யறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அதை நம்பி அதுக்காக நிறைய சொசைட்டிஸ் இருக்குங்க. இங்க கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. அந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெசவு தொழில் நலிவடைறதுனால ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டிஸ் வந்து நலிவடையுது. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாத்தீங்கன்னா விழா நாட்கள்ல அரசாங்கம், இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் சொல்லுங்கம்மா, எந்த அரசாங்கம் வந்தாலும் இலவச வேஷ்டி சேலை கொடுக்கறாங்க. பட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றதில்லைங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே இப்ப மெஷினரிஸ் போயிட்டுச்சு, கொங்கு மண்டலத்துக்கு போயிட்டதுனால பெருவாரியா இங்க ஒரு நெசவு பூங்கா ஒண்ணு அவசியம் வேணும். இது என்னுடைய கோரிக்கையா. வரக்கூடிய அரசு எந்த அரசா இருந்தாலும் அந்த அரசுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. நாங்க அரசியல் பேசல. ஒண்ணு. இரண்டாவது கோரிக்கையா எக்ஸிபிஷன்ஸ் பண்ணணும். தொழில் கண்காட்சிகள் நிறைய நடத்தி இங்க இருக்கக்கூடிய நெசவாளிகள் நல்லா இருந்தாதான். பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல பாருங்கம்மா, நீங்க ரொம்ப எங்கேயுமே கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, என்ன தொழில் அப்படின்னு கேட்டா விவசாயம் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா ஐயா தான் சொல்ற மாதிரி நதிகளை இணைக்கல, ஓடைகளை அந்த ஸ்ட்ரீம்ஸை கொண்டு வர முடியல, தண்ணி இல்ல. சரி என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியல. இது மாதிரி எல்லாம் ஆச்சரியமான கிராமங்கள் இருக்கு. மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது ஒரு பிரச்சனைமா. இன்னொரு பிரச்சனை, நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எங்க பகுதியில தொட்டியம் வந்து கல்வி மாவட்டமான நாமக்கலுக்கு நுழைவாயிலா இருக்கு. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவி டிராபிக் இருக்கு. இப்போ பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு மட்டுமே இவங்க வந்து மேம்பாலங்கள், சப்வே இதெல்லாம் பிளான் பண்றாங்க. எங்க பகுதி, எங்க மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்கும் இனி வரக்கூடிய தேர்தல் அறிக்கைகள்ல, மேனிபெஸ்டோல சப்வே, ஃபிளைஓவர்ஸ் இதெல்லாம் சொல்லி பெரிய ப்ராஜெக்டை பண்ணி டிராபிக் இல்லாம பண்ணணுங்கிறத நான் என்னோட வேண்டுகோளா வச்சு உங்களுடைய வருகைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா.